ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான நம்ம கானா வினோதோட ஃபேமிலி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்க ஃபேமிலி வந்து என்ட்ரானதும் அவங்க வந்து வேற லெவல் ஃபன் பண்ணாங்க. ஸோ கானா வினோத் அப்படியே பார்த்து துடி 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 துடிச்சிட்டாருங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு இவ்வளோ லவ்வா அப்படி மாதிரி எனக்கு இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப துடிச்சிட்டாரு. ஏன்னா வந்து கானா வினோத் வந்து இது வரைக்குமே வந்து அந்த மாதிரி காட்டல. ஸோ அவங்க ஒய்ஃப் பற்றி ரொம்ப பேசினார். ஒய்ஃபை பிடிக்கும் ஒய்ஃப் வீட்டு ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தார். பட் வந்து இந்தளவுக்கு வந்து உடஞ்சி போகிற அளவுக்கு வந்து அவர் எந்த ஒரு இடத்துலையுமே காட்டல. ஸோ எங்கள் ஃபேமிலி வந்து என்னென்ன பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு, ஸோ பிக் பாஸ் என்ன சொன்னார், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேறீங்க. ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் மக்களே. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து பிக் பாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து எல்லாருமே வரும்போது அந்த கேட்டுக்கிட்ட நின்று காட்டி இது போயிடுவார். ஓகேங்களா, இதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க. ஃபேமிலி வந்தோடனே நம்ம கானா வினோத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அமித் எல்லாருமே சேர்ந்து பிடிக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து அவர் அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டு பிக் பாஸ் வர ஃபஸ்ட்டு நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டோன்னே அவருக்கான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. இந்த பால்ஸ் ஷஃபிள் டாஸ்க் தான். ஸோ அந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிட்டாரு. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் பிக் பாஸ். அண்டு முடிச்சுல கிளம்பப்பா நீன்ற மாதிரி பையன் சொன்னேன். கட ஓடிட்டு போயிட்டு அவங்க பசங்களாம் தூக்கி கொஞ்சம் விளையாடி பயங்கரமாக ஃபன் பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்க பசங்க 2 பேரும் பயங்கர அட்டகாசங்க. வேறு லெவல் அட்டகாசம் பண்ணுறாங்க. அவங்க பாப்பா ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. கிறிஸ்டின் பாட்டை பாடிட்டே இருக்காங்க. பட் வந்து நம்மளுக்கு புரியல. அவங்க வந்து வேறு ஏதோ சின்ன பாப்பாவில் வேறு எதில் பாடிட்டு இருக்காங்க போல. அவங்க பக்கம் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பையன் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கான். பிக் பாஸ் வீடியோ ஃபுல்லாக அளக்கிறான் போல. ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்காப்புல. ஜாலியாக இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து அவங்க பாப்பாக்கெல்லாம் வந்து சின்ன சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணார். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இந்த அம்மா துண்டு சாக்லேட் கொடுக்குறாரு பிக் பாஸ் எதுக்குன்னு தான் தெரிலங்க. ஸோ குழந்தைங்க இருக்காங்க, ப்ளஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் அள்ளி தான் கொடுக்கலாம்ல. ஸோ எல்லா வீட்டில் தான் ஆள் வராங்க, இல்லைன்னு சொல்ல. குழந்தைங்க வரும்போது ஒரு சில ஃபேமிலி மட்டும் தான் வர போகிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அள்ளி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிறவங்க சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்க. குழந்தைங்க இல்லாமல் எல்லாமே சாப்பிட்ருப்பாங்கன்ட்டு என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்து அவங்க பாப்பா வந்து மோனிகா பாட்டெல்லாம் பண்ணாங்க. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பிக் பாஸ் கிட்டே பேசுனாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, பிக் பாஸ் பேசும்போது இந்த ஹவுஸ்மேட்ஸ் யாருமே அந்த காது கொடுத்து கேட்டதே கிடையாது. ஸோ பிக் பாஸ் பேசி டயர்டாகிறாரு. இந்த குழந்தை வந்து பிக் பாஸ் சொல்கிறது வந்து கரெக்டாக கேட்டு, ஆனால் என்ன சொல்லி கொடுத்துமே வந்து ஒருத்தங்க கேட்க மாட்டாங்க. பிக் பாஸ் வீட்டில் தலை சொல்ல போய் கேட்க மாட்டாங்க, கத்திட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் பேசும்போது கத்திட்டு இருப்பாங்க. அது மாதிரி வந்து கானா வினோத் பாப்பா வந்து அவர் சொல்லும் போது கேட்டுட்டு ரொம்ப பிக் பாஸ் நல்லா ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே இப்போ கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இவங்க யார் அவங்க யாரெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்னஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து நம்ம கானா வினோத்தும் அவங்க ஒய்ஃபும் போய் தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ தனியாக உட்காந்து எல்லார் ஃபேமிலியிலும் சொல்கிற மாதிரி சீக்ரெட்ஸ்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்ரெட்டாக சொல்ல, ரொம்ப வெளிப்படையாக கேஷுவலாக சொன்னாங்க. நீ வந்து ரொம்ப கோவப்படுற, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து அவர் கோவப்பட்டார். இதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் தவறு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னாங்க. அவங்க சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆரோரா கூட க்ளோஸாக இருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. பட் வந்து இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ கேம் நல்லா தான் விளையாடுற, பட் இதே மாதிரி கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசினாங்க. பட் அவர் கானா வினோத் தான் ஃபுல் ஃபன் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு தயிர் சாதம் கையில் வச்சுட்டு சாப்பிடுவாங்க தான் வச்சிருக்கேன்னு சொல்கிற மாதிரி, அவங்க ஒய்ஃபு தான் நான் காஃபி குடித்தேன் வேணான்ற மாதிரி, நான் லிப்ஸ்டிக்லாம் போட்டுருக்கலாம் அழிஞ்சு, உனக்கு எதுக்கு மேக்கப்லாம் என் போட்டுன்னு வந்து நீ நார்மலாக வரேன் மேக்கப் போட்டு இவ்வளோ மூஞ்சி இப்படி இருக்குது அப்படி இருக்கும் பயமாக கலாய்ச்சிட்டு இருந்தார். ஸோ அவங்க 2 பேருமே வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே கேஷுவலாக இருக்க மாதிரி இருப்பாங்களாம். ஸோ அவங்க ஒய்ஃபாக தான் சொன்னாங்க, இவரெலாம் வந்து எப்பவுமே வீட்டில் எப்படி இருக்கிறோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கார். ஸோ அதே மாதிரி தான் கேஷுவலாக இருக்கார், எதுவுமே மாற்றங்கள் எதுவுமே கிடையாது, நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னார், நான் ஒரு கவுண்டர் போட்டால் ஒய்ஃப் 2 கவுண்டர் போடுவேன், என் ஒய்ஃப் கிட்டேருந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகாது மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவங்கள ஒரு ரொம்ப ஜாயிலாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கமருதீனை வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லி 2 பேரும் கூப்பிட்டு 2 பேரும் அட்வைஸ் பண்ணாங்க. நீங்கள் இவர் தவறு செஞ்சால் நீங்கள் கேளுங்க, அவர் தவறு செஞ்சால் நீங்கள் கேளுங்க. ஸோ 2 பேரோட பாண்டிங் ஓகே, பட் கேமுக்குள்ளே வந்து அதை கொண்டு வராதிங்கன்னாரு. ஏன்னா வந்து சேதனை வந்து திட்டினார்ல. ஸோ கானா வினோத் வந்து ஹெட்டாக இருக்கும்போது ஸோ கமருதீன் கூட வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தார். அதனால் வந்து திட்டினார்ல, அதெல்லாம் வந்து அவங்க அட்ரஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்ற மாதிரி 2 பேருக்கும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி சொன்னாங்க. 2 பேரோட கேமும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு நபராக ஒருத்தர் கேமாக சொன்னாங்க. ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ கனி நீங்கள் வந்து இது மாற்றிக்கணும், சாண்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு வர இருந்த மாதிரி நீங்கள் இருந்திருக்கணும், அப்புறமா திவ்யா வந்து நல்லா இது பண்ணுறீங்க, போல்டாக இருக்கீங்க. ஸோ அரோரா கொண்டு ஒருத்தருங்க ஒரு விஷயமா வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா வந்து கரெக்டான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சும்மா எது ஒன்று சொல்லணும்னு சொல்லாமல் வேலிடான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க.
விக்ரம் நீங்கள் நல்லா தான் ப்ளே பண்ணுறீங்க, அதையும் கொஞ்சம் மாற்றிக்கங்கன்னு சொல்லி சில விஷயங்களை சொன்னாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் பிக் பாஸ் வந்து ரொம்ப ரொம்ப டைம் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது வந்து ரொம்ப சூப்பர் ஃபன்னாக போயிருந்துச்சுங்க, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ பாக்யான்னு சொல்லியிருந்தாரு, அதே மாதிரி வந்து வேறு லெவல் ஃபன் பண்ணாங்க. 2 பேரும் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. ஸோ பசங்க வந்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக எதுவுமே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருந்தாங்க. ப்ளஸ் அவங்க ஒரு ஏதாவது ஹிண்ட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் வந்து அவங்க எந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்கல. ஸோ நீ உன்னோட கேம் வந்து நீ விளையாடு போதும், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களை வந்து மேபி வந்து நீங்கள் டைட்டில் வின்னராக ஆகிறது வாய்ப்பு இருக்குது வெளியில், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல. நான் ரொம்ப வீடியோ ரொம்ப ப்ரீஃபாக பார்த்தேன், பட் உடனே கிடையாது. ஸோ நீ எப்படி இருக்க அப்படி இரு, உன்னோட கேம் நீ ப்ளே பண்ணு, கோவப்படாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்வரை கொண்டா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ண நம்ம அடுத்த சந்திக்கலாம். நன்றி.